புஷ்பதுபத்தியை பற்றியும் பேச போகிறா. ஆண்டாள் கிளின்றதும் அந்த புஷ்பதுபத்தின்றதும் நம்மளுடைய நாட்டுக்கான ஜிஐ டேக் வேணும் அப்படின்ற மாதிரி அவள் ரிசர்ச் பண்ணியிருக்கா. ஜிஐ டேகுன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பொருளுக்கான அங்கீகாரம்னு சொல்லப்படுறது. அப்படி நம்ம நாட்டுக்கு இந்த ரொம்ப ஸ்பெஷலான பல விஷயங்களுக்கும் அந்த அங்கீகாரத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அப்படி இந்த கிளி, ஆண்டாள் கிளியும் புஷ்பதுபட்டியும் அது தினம் தினம் ஒரு கிளியாக பண்ணி கைவினையினால் ஏற்பாடு பண்ணி பல வாழை மட்டைகளும் பல இலைகளுமா வச்சு தினம் தினம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுற கிளி, அதுவும் அந்த புஷ்பதுபத்தியும். அதை பற்றி இன்னும் அவள் என்னெல்லாம் சொல்கிறான்னு கேட்கலாம், காத்திருக்கும். எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் ஊட்ட கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்றுயரா கூவும் ஊட்ட கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்றுயரா கூவும் நாட்டில் தலைப்பழி எய்தியுங்கள் நன்மையிழந்து தலையிடாதே நாட்டில் தலைப்பழி எய்தியுங்கள் நன்மையிழந்து தலையிடாதே துயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை உய்திடுமின் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னை உய்திடுமின் உய்திடுமின் உய்திடுமின். அனைவருக்கும் நமஸ்காரம். அந்த ஸ்ரீயப்பதியான ரங்கநாதரோட கிருப்பையிலும் ஆண்டாள் நாச்சியாரோட கிருப்பையிலும் நம்ம மண்ணியோட ஆசீர்வாதத்தாலையும் இன்றைக்கி 2 முக்கியமான திவ்ய தேசங்களில் நடக்கிற 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வென்றோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள்னு சுவாமி மணவாள மாமுனிகள் சொல்கிற மாதிரி ஆண்டாளோட திரு அவதாரத்தை நம்ம எவ்வளோ கோலாகலமாக கொண்டாடின்னு இருக்கிற இந்த நாளில் அடியேன் ஆண்டாளை பற்றியே ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணுறத ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கிறேன். அடியேன் முதல்ல பாடின நாச்சியார் திருமொழி பாசுரத்துக்கும் இந்த ப்ரெசன்டேஷனுக்கும் ஒரு நெருங்கின கனெக்ஷன் இருக்குது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன் கிளியை பற்றி சொல்கிறா. அது எப்படி கோவிந்தனையும் உலகளந்தானையும் கூப்பிடுறதுன்னு. ஆண்டாள் சரித்திரத்திலே கிளிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. நம்ம எங்கேயான ஆண்டாளை கிளி இல்லாமல் பார்த்துருக்கோமா? அவள் தானே வளர்த்து வந்த கிளியாமது. மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறு கயர் கண்ணினை துஞ்சா என் அடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னது தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் அப்படின்னு ஒரு பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கா. இந்த பாசுரத்தில் குயிலை தூது விடுறா ஆண்டாள். அந்த குயில் பெருமாளை கூட்டின்னு வந்தா தான் வளர்த்த கிளியை அதுக்கு தோழனாக்கி தருவேன்னு சொல்கிறா. ஆண்டாள் அந்த கிளிக்கு பால் அமுது அதெல்லாம் ஊட்டி தன் கையிலே வச்சுருப்பாளாம். அவள் தன் கையிலே வச்சுருப்பான்னு சொல்கிறத விட அந்த கிளியை அவள் கையை விட்டு அகலவே அகலாதாம். இதற்கு அர்த்தம் சுவாமி ஸ்ரீநிதி கோதாஸ்தவம் என்கின்ற கிரந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். त्वत्कण्ठमद्य समुदचितरम्यनाद प्रोणीतमञ्जुळशुखि वसति शुकः किं तद्दर्शनप्रणयवानिव हस्तवासी निर्बन्धनोऽपि दयते वियतिहनायम्. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஆண்டாள் கையில் ஒரு கிளி இருக்குது. அந்த கிளியை அவள் தோளுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டுருக்காளாம். ஏன்னா அந்த கிளிக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கான்.
ஏன்னா அந்த இடம் அவளோட திருக்கண்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஆண்டாளோட திருக்கண்டத்துலேருந்து என்ன வருது? இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலே. அவ்வளோ இனிமையான இன்னிசை அவளோட திருக்கண்டத்துலேருந்து கேட்கறதாம். அந்த இன்னிசையை கேட்டுட்டு உள்ள ஒரு கிளிதான் இருக்கோ அப்படின்னு இந்த வெளியே இருக்கிற கிளிக்கு ஒரே கன்ஃபியூஷனா, ஒரே சந்தேகமா. அப்பேற்பட்ட இன்னிசையை கேட்டுட்டு ஒரு பெண் கிளிக்கு இன்னும் ரம்யமான நாதம் இருக்கிறதுனால அந்த பெண் கிளியை எதிர்பார்த்துட்டு வெளியே இருக்கிற கிளி இருக்கா. கோதாஸ்தவத்தில் இன்னொரு ஸ்லோகத்தில் சுவாமி ஸ்ரீநிதி சதமகமணி நீலா ஷார்கிதஸ்துல்ய ரூபா ஷயக்ருத சுகபோத ಶರ್ವರಿಕಾಂತವಕ್ತ್ರ ಶಮಿತ ಸಕಲತಾಪ ಶಾತಿತ ಭವ್ಯಜಾತ ಶರಣಮುಪಗತಾನಾಂ ಶಂಸದ ಸೌತು ಗೋದಾ ಶಂಸದ ಸೌತು ಗೋದಾ. இந்த ஸ்லோகத்தில் ஆண்டாள் கிளியை வச்சுன்னும் ஷியாமள வர்ணத்துடன் காட்சி கொடுக்கறதா சொல்லியிருக்கு. கிளிக்கரத்துடன் இருக்கிற ஆண்டாளை சேவிச்சா எல்லா மங்களங்களும் உண்டாகுமா. அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் காலம் முதலே இயற்கை பொருட்களால் ஆன ஒரு கிளி. அந்த கிளிக்கு பேர் கல்யாண கிளி. இதுதான் அந்த கல்யாண கிளி. இந்த கிளியை ஆண்டாள் அவளோட திருவாடிப்பூர உற்சவத்தில் சாத்தின்னு இருக்கா. இந்த ப்ரெசன்டேஷனுக்காகவே இந்த கிளியை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த கிளியை அர்த்தஜாம பூஜைக்கு சாத்தி அடுத்த நாள் காலை வரை ஆண்டாள் கையில் இருக்கும். இது அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரா. இந்த கிளியை எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். கடந்த 10 தலைமுறைகளாகவே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த கிளியை பண்ணின்னு இருக்கா. அந்த கிளியை எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மூங்கில் குச்சியில் வாழை சருகு மற்றும் வாழை நார் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கிறா. அப்புறம் அதோட உடம்புக்கு மரவள்ளிக்கிழங்கு இலைகள், அதுக்கப்புறம் அதோட இறக்கைகளுக்கு நந்தியாவட்டை இலைகள், அப்புறம் வால் பகுதிக்கு செவ்வரளி மற்றும் வெள்ளை அரளி யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் கிளியோட மூக்கிற்கு சிவப்பு நிறை மாதுளைப்பூ யூஸ் பண்ணுறா. கிளியோட கண்ணுக்கு மைக்கா என்கின்ற மினரல், மஞ்சள் காக்கா புண்ணுன்னு சொல்லுவா, அந்த மினரலை யூஸ் பண்ணுறா. இந்த கிளியை பண்ணுறதுக்கு 5 to 6 மணி நேரம் ஆகிறதாம். இதை பண்ணவா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இது 5 to 6 மணி நேரம் ஆகிறதாம் இதை பண்ணுறதுக்கு. மேலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி பல ஊர்களில் இந்த கிளி மாதிரியே பண்ணி இதை பிரபலமாக்கிண்டு வரா. இந்த ஃபேமிலிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்னும் ப்ராப்பராக கிடைக்கல. இந்த ப்ரெசன்டேஷனோட நோக்கமே இந்த அங்கீகாரம் கிடைக்காத ஃபேமிலிஸ்க்கெலாம் ஒழுங்காக அங்கீகாரம் கிடைக்க வைக்க வேண்டியது தான். ஸோ இப்போது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நேராக ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற பூச்சாத்து உற்சவம் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் கோடை உற்சவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூச்சாத்து உற்சவத்தை பற்றி எங்கெங்கெல்லாம் குறிப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். பெரியாழ்வார் பூச்சூட்டல் என்கின்ற 10 பாசுரங்களில் நம்பெருமாள் எவ்வளோ அழகாக பூச்சாத்தின்னு இருக்காருன்னு சொல்லியிருக்கார். செண்பக மல்லிகையோடு செங்கழ் நீர் இருவாச்சி என்பகர் பூவும் கொணர்ந்தே நின்றிவை சூட்டவாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்திரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர் பிரான் சொன்ன பத்தே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கார். இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசினதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்குது. அதுதான் இந்த புஷ்ப துப்பட்டி. இந்த புஷ்ப துப்பட்டினா வேறு ஒன்றுமே இல்லை, நம்பெருமாள் சாத்திக்க ஒரு ஸ்பெஷல் பூ அரேஞ்ச்மெண்ட், அதுதான் புஷ்ப துப்பட்டி. ரங்கநாயகி தாயாரும் அவளோட பூச்சாத்து உற்சவத்தில் அந்த புஷ்ப துப்பட்டியை சாத்திப்பா. இப்போது அந்த புஷ்ப துப்பட்டியை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷட்கோணம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறா. ஒரு 7க்கு 4 ரெக்டாங்குலர் ராடில் வாழை சருகு மற்றும் வாழை சருகை வச்சு 20 rows and 8 columns வச்சு கட்டுறா. இதுக்கு மேலே 6 கிலோ மல்லிகைப்பூவை ஸ்ப்ரெட் பண்ணுறா. அதுக்கப்புறம் 3 to 4 பேர்
6 டிஃப்ரெண்ட் வகை பூக்களை யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணுறா. அந்த 6 டிஃப்ரெண்ட் வகை பூக்கள் செண்பகம், செங்கழுநீர், குறுக்கத்தி, புன்னை, தாமரை, தவனம், மருவு, இதான் அந்த 6 வகைகள். இந்த மாதிரி நிறையா பூக்களை வச்சு அதை டெக்கரேட் பண்ணுவா. அதுக்கப்புறம் இதை மேளதாளங்களோட மரியாதைகளோட இந்த சாத்தாரா தெரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராமானுஜர் இந்த பூச்சாத்து உற்சவத்துக்காகவே சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஒரு தனி தெருவே அமைச்சு கொடுத்துருக்கார். இந்த தெருவிற்கு பேர் சாத்தாரா தெரு. இந்த தெருவில் இருக்கிறவாள் தான் இந்த புஷ்பதுபட்டியை பண்ணிட்டு வரா. இந்த தெருவிலேருந்து மேளதாளங்களோட மரியாதைகளோட அந்த புஷ்பதுபட்டியை எடுத்துன்னு போய் முதல்ல நம்பெருமாள் திண்டு தாவடம்னு ஒரு மாலையை சாத்திப்பார். அது ஒரு சின்ன மாலை, குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும், பூப்பதக்கத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் புஷ்பதுபட்டி, அதுக்கப்புறம் 3 மாலைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர்லாம் போட்டுண்டு ஜல் ஜல் ஜல்னு நம்பெருமாள் 2 மணி நேரத்துக்கு மேலே புறப்பாடு கண்டருள்றார். இந்த புஷ்பதுபட்டியை பண்ணுறதுக்கு தனி ஸ்கில் செட் அண்ட் டெடிகேஷன் வேணும். ஒரு ஆர்டிஸ்டிக் டச் இருந்தால் தான் இந்த புஷ்பதுபட்டியை பண்ண முடியும். இந்த புஷ்பதுபட்டியோட யூனிக்னஸ் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது இந்த புஷ்பதுபட்டிக்கும் ஆண்டாள் கிளிக்கும் ஏன் ஜிஐ டேக் கிடைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஜிஐ டேக்னா என்னன்னு பார்க்கலாம். ஜிஐ டேக்கோட ஃபுல் ஃபார்ம் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், புவிசார் குறியீடு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுற விஷயத்துக்கு கொடுக்குற ஒரு குறியீடு தான் ஜிஐ டேக். இதை ஒரு பாரம்பரிய முறையிலும் குறிப்பிட்ட இடத்துலையும் தயாரிக்கப்படுறது ஒரு அஷூரன்ஸ். இதோட குவாலிட்டிக்கும் அஷூரன்ஸ் கிடைக்கும். இதை தப்பாக யூஸ் பண்ணுறது தவிர்க்கப்படுறது. இந்த ஆர்ட்டோட வேல்யூ உயரும். இப்போது இந்த புஷ்பதுபட்டிக்கும் ஆண்டாள் கிளிக்கும் ஏன் ஜிஐ டேக் கொடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த 2 விஷயங்களுமே ரொம்ப பழமை வாய்ந்தவை. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படுறது, குறிப்பிட்ட இடத்துல தயாரிக்கப்படுறது. இதுக்கு 2 ஜிஐ டேக் எப்படியாவது நம்ம வாங்கி கொடுத்தா இதை பண்ணுறவாளுக்கு எக்ஸ்போஷர் அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். இந்த ஆர்ட்டோட வேல்யூ உயரும். நிறையா பேர் இதை கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. இந்த மாதிரி நம்ம நாட்டிலே நம்ம கல்ச்சரையும் நம்ம பாரம்பரியத்தையும் இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம உரிமை கொண்டாடிக்காமல் போனால் மற்றவாள்லாம் இதோட கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் நம்ம மண்ணியோட எஃபர்ட் காப்பிரைட் பாரத் இதை பார்ட்டாக என்ன பண்ணலான்னா, எப்படியாவது இந்த 2 விஷயங்களுக்கும் ஜிஐ டேக் வாங்கி கொடுத்து இதை பண்ணுறவாளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் நம்ம நம்பெருமாளுக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் பண்ணுற பெரிய கைங்கரியமாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுலேருந்து அடியேன் நிறையா விஷயங்கள் கற்றுண்டேன். இந்த பவர் பாயிண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பாசுரங்களெல்லாம் எப்படி பாடணும், அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் நிறையா பேர்கிட்ட பேசி இந்த ஆண்டாள் கிளியை பற்றி கற்றுனோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நிறையா ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசி இந்த புஷ்பதுபட்டியை பற்றியும் கற்றுனோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மண்ணி தான். நம்ம மண்ணியோட சின்சியாரிட்டி, என்கரேஜ்மெண்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம். மண்ணிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் வித் தட் ஐ கன்க்ளூட் வித் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ, நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. இப்போ ஸ்டேஜில் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தே ஆண்டாள் கையில் இருக்கிற கிளியை எடுத்துன்னு வந்தா. ஆனால் எனக்கு 2 கிளி தெரிஞ்சது. ஒன்று இவ கையில் இருந்த கிளி, இவளே ஆண்டாள் கிளி, ஆண்டாளோட கிளி. ஆண்டாள் கிளி தான் கூவி கூவி அழகாக கூவி அந்த நம்பெருமாளை சேர்த்து வைக்க மாட்டியா என்னோட அப்படின்னு கேட்குறா இல்லையா. ருக்மிணியோட அழகான ப்ரெசன்டேஷன், பக்தி கலர்ந்த எதுவுமே தான் நம்மளோட பாரத மாதாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ். எல்லாமே சயின்ஸாக பக்தியில் முடியும், மேக்ஸாக பக்தியில் முடியும், பிராணாயாமம் யோகமாக பக்தியில் முடியும், கெமிஸ்ட்ரியாக பக்தியில் முடியும்.
அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் ஒரு பூ எது ஒன்று அழகாக இருந்தாலும் உலகத்தில் அது பெருமாள் தாயாருக்கு போய் சேரணும் அல்லது சிவன் அம்பாளுக்கு போய் சேரணும். அப்படி தான். அதில் கார்த்தால் நம்ம பார்த்ததெல்லாம் பேட்டன்டிங் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த ஜிஐ டேக். ஜிஐ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூனிக் பர்டிகுலர் யாராலையும் மற்ற இடத்துல செய்ய முடியாத ரொம்ப அருமையான ஒரு பர்டிகுலர் விஷயம். அது ஆண்டாள் கையில் இருக்கிற கிளிக்கு தினமும் தினமும் அந்த கிளியை பண்ணுவார்கள். நம்ம என்னமோ ஆண்டாள் கையில் கிளியை பார்த்துட்டு வந்துடுறோம். நான் தினமும் தினமும் அதில் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஒரு கிளியை பண்ணுறதுக்கு ஆகும். அதை எப்படி பண்ணுவார்கள், எப்படி 10 தலைமுறையாக பண்ணின்னு இருக்கார்கள், அதுக்கு ஏன் ஜிஐ டேக் வேணும்? மற்றும் புஷ்ப அந்த பந்தல், அந்த புஷ்ப தாட்டின்னு சொல்கிறேன், அந்த புஷ்ப பந்தல் ரங்கநாதருக்கு எவ்வளவு கிலோ, அந்த வீதி எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி அந்த புஷ்பம் வந்து ஒரு பெரிய துப்பட்டா மாதிரி அதை சால்வை மாதிரி போத்திடுவா பெருமாளுக்கு. அதை பார்த்து அப்படி சல்லுன்னு தூக்கினா எல்லா மக்களுக்கும் ரங்கா ரங்கா ரங்கான்னு பரவசமாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ஜிஐ டேக். ரெண்டும் என்ன, ஒரு பெருமாள் கோவில்லையும் ஒரு தாயார் கோவில்லையும் ஒரு அம்பாள் கோவில்லையும் ஒரு சிவன் கோவில்லையும் முருகன் கோவில்லையும் அந்தந்த கோவிலுக்கு யுனிக்கான ஒரு ஐடென்டிட்டி உண்டு. உதாரணத்துக்கு காத்தால பார்த்தோம் எல விபூதி, அது திருச்செந்தூர் முருகனுக்கு ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஜிஐ டேக்ஸே, கோவில் சம்பந்தப்பட்ட ஜிஐ டேக்ஸே பாரத பூமியில் ஆயிரக்கணக்கான ஜிஐ டேக் எடுத்து பெறலாம். அது மூலமாக இவர்களுக்கு அங்கீகாரமும் இவ யூஸ் பண்ண வேர்ட் எக்ஸ்போஷரும் அவளோட ஸ்கில் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய இதுலூண்டு இருந்த மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு ருக்குமணிக்கு பாட்டும் சரி, அந்த ப்ரெசன்ட் பண்ண விதமும் சரி, அழகாக. நேற்றைய தினம்தான் ஆடி பூரம். இனி ஆண்டாளையும் கொண்டு வந்துவிட்டா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஜிஐ டேக்கையும் கொண்டு வந்துவிட்டா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆடி பூரம் ப்ளஸ் இண்டிபெண்டன்ஸ் டே மகோத்சவம் அப்படின்னு இன்றைய தினம் கொண்டாட்டம். மேலே மேலே பெருமாள் தாயார் ஆண்டாளோட அனுகிரகம் கிடைக்கட்டும்.